ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்கள் ஃபிசிக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில் இது வரைக்கும் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீட்டில் கேட்கப்பட்டது சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறோம். என் கையில் கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போது நம்மளால் கொஸ்டின் ஃபுல்லாக எழுதி அதுக்கு ஆன்சர் போடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, கொஸ்டின் பேப்பரை படிச்சிடுறேன், அதுக்கு மீனிங் சொல்லிடுறேன், சொல்லிட்டு சால்வ் பண்ணுறது மட்டும் எப்படி அப்படிங்கிறதுக்கான ஐடியா கொடுத்துட்றேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. நீட் படிக்கக்கூடியவங்களுக்கு இதை கண்டிப்பாக என்ன பண்ணுங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க. கொஸ்டின்ஸ்க்கு போகலாம். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினை த யூனிட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படின்னு கேட்டிருக்கு. யூனிட் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா எஸ்ஐ யூனிட் குறிக்குது. இப்போது தெர்மல் கண்டக்டிவிட்டியோட ஃபார்முலா நமக்கு தெரியணும். நான் தெர்மல் கண்டக்டிவிட்டியோட ஃபார்முலா எழுத போகிறேன். என்ன ஃபார்முலா எழுத போகிறேன் அப்படின்னா, dq/dt இஸ் ஈக்குவல் டு KA/L இன்ட்டு ΔT இப்படிங்கிறதான் தெர்மல் கண்டக்டிவிட்டியான ஃபார்முலா. இதில் எங்கே சார் தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்குது? தெர்மல் கண்டக்டிவிட்டினா வெப்ப கடத்துத்திறன்னு சொல்லுவோம். வெப்ப கடத்துத்திறன் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. அப்போ நான் கேவை மட்டும் வச்சுக்கிறேன். கேவை மட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்னா எல் இங்கே போயிடும். அப்போ dq/dt கே அப்படியே வச்சுக்கிறேன். dq/dt அப்படியே இருக்குது. எல் மேலே போகுது. எல் இன்ட்டு ஏரியா கீழே வரப்போகுது. ஏரியா கீழே வந்துருச்சு. இன்ட்டு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் கீழே வரப்போகுது. டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இப்படி மாதிரி ஒரு ஃபார்முலா. இப்போ dq அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு, எனர்ஜி யூனிட் நமக்கு தெரியும், ஜூலு. பை dt அப்படின்னா டைமோட யூனிட் நமக்கு தெரியும், செகண்ட்ஸு. எல் அப்படின்னா லென்த்துன்னு சொல்லுவோம். அப்போ எம் டிவைடட் பை ஏரியா அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லுவோம். மீட்டர் ஸ்கொயரு. டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்னால் கெல்வின்னு சொல்லுவோம், கெல்வின். அப்போ எம்மும் கேன்சல் ஆகிரும். அப்போ நமக்கு என்ன இருக்குன்னா ஜூல் பை செகண்ட்னா எனர்ஜி பை டைம். அப்போ எனர்ஜி பை டைம் இன்ட்டு 1/m இன்ட்டு 1/k. அப்போ எனர்ஜி பை டைம்ங்கிறது யாருன்னா பவரோட யூனிட் என்னன்னா வாட்டு. 1/m இன்ட்டு 1/k. இது எப்படி எழுதலாம்னா வாட்டு m-1 k-1 எழுதலாம். இதான் ஆன்சர். ஓகேவா? இது எப்போ கேட்கப்பட்டது அப்படின்னா 2019 கேட்கப்பட்டது. ஓகேவா? இப்போ செகண்ட் கொஸ்டின் போகலாம். இந்த டேம்பிங் ஃபோர்ஸ் ஆஃப் an ஆசிலேட்டர், ஒரு ஃபோர்ஸு ஆசிலேட்டருடைய ஒரு டேம்பிங் ஃபோர்ஸ்னால் தடை விசைன்னு சொல்லுவோம். அந்த தடை விசை எதுக்கு டேரக்ட்லி ப்ரொபோஷன்னா வெலாசிட்டிக்கு டேரக்ட்லி ப்ரொபோஷன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? வெலாசிட்டினா திசை வேகத்துக்கு நேர் விகிதத்தில் இருக்குது. அப்போ யூனிட்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோஷனிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது யூனிட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதுக்கு அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு நம்ம ஃபார்முலா போடணும். சரி, ஓகே. அப்போ டேம்பிங் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வெலாசிட்டியோட ஸ்கொயரு. அதான் சொல்கிறாங்க, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வெலாசிட்டி, ஸ்கொயர் கிடையாது. இப்படி போட சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நேரடியாகவே அதுக்கான ஃபார்முலா போட்டலாம். ஓகேங்களா? அந்த யூனிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. யூனிட்ஸ்னால் யார் அப்படின்னா F இஸ் ஈக்குவல் டு KV. இதான் யூனிட். ஓகேவா? அதனுடைய வேல்யூ கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், K இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதுவேன், F/Vன்னு எழுதுவேன். அப்போ K இஸ் ஈக்குவல் டு எஃப்னா ஃபோர்ஸோடைய டைமென்ஷன் அல்லது ஃபோர்ஸோடைய யூனிட்டு. ஃபோர்ஸோட யூனிட் ஆனது மாஸ் இன்ட் ஆக்சிலரேஷன் டிவைட் பை வெலாசிட்டி. மாஸ்னா கேஜி, ஆக்சிலரேஷன்னா நம்ம என்ன சொல்லலாம்னா ms-2 டிவைட் பை வெலாசிட்டினா நம்ம என்ன சொல்லலாம் ms-1. அப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். இது மேலே போச்சுன்னா +1 ஆயிரும். அப்போ kg s-2 இன்ட்டு s-1 மேலே முடிச்சுன்னா s+1. அப்போ kg s-1 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ரைட்டா? ஆமாம், ஆப்ஷன் சி. இது எப்போ கேட்கப்பட்ட கொஸ்டின் அப்படின்னா 2012 கேட்கப்பட்ட கொஸ்டின். ஓகேவா? இது செகண்ட் கொஸ்டின் நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இதை ரஃப் பண்ணிடுறேன். தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, யூனிட் ஆஃப் பர்மிட்டிவ் ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் 3 எப்சிலான் யூனிட் கேட்குறாங்க. இதுதான் பர்மிட்டிவ் ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். இதனுடைய அழகு கேட்குறாங்க. ஓகேங்களா? அதாவது வெற்றிடத்தினுடைய விடுதனுடைய அழகு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபார்முலா போடலாம். என்ன ஃபார்முலா போடலாம்னா F இஸ் ஈக்குவல் டு 1/4/ε0 Q1 Q2 R² அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. கான்ஸ்டன்ட் எப்போவுமே ஃபார்முலாவுக்கு வெளியில் வராது, ஃபார்முலாவுக்கு உள்ளே தான் வரும். அப்போ நம்ம தான் ஃபார்முலா வெளியில் கொண்டு போகணும். அப்போ எப்சிலான் வெளியில் கொண்டு போயிட்டோம்னா ε0 இஸ் ஈக்குவல் டு 1/4/F Q1 Q2 R² அப்படின்னு இருக்குது. இப்போ ஆப்ஷனை பார்க்குறோம். ஆப்ஷனில் கூலும்ஸ் எல்லாமே வந்திருக்கு.
நியூட்டன் வந்திருக்கு, மீட்டர் வந்திருக்கு. அப்போ நான் அப்படியே அப்ளை பண்ணுறேன். 1/4 நம்பர், அதுக்கு யூனிட் கிடையாது. அப்போ 1 நியூட்டன், எஃப்க்கு பதிலாக நியூட்டன் போட்டேன். ஓகேவா? Q1 Q2 கூலும் ஸ்கொயர் டிவைட் பை டிஸ்டன்ஸோட யூனிட் என்ன? மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா n-1 கூலும் ஸ்கொயரு மீட்டர் -2 இதான் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷனில் எங்கே இருக்குது அப்படின்னா கூலும் ஸ்கொயரு நியூட்டன் மீட்டர் -2 அப்படின்னு இருக்குது. ஃபோர்ஸுக்கு நியூட்டனு, கூலும் ஸ்கொயரு, ஆர் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயரு. அப்போ கூலும் ஸ்கொயர் இருக்குது, நியூட்டன் மீட்டர் தான் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஃபோர்ஸ் எப்போ வந்துச்சு? கரெக்டாக தான் இருக்குது ஆன்சர். சி ஸ்கொயர் n -2. ஓகேங்களா? என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் சியை பார்த்துக்கணும். ஓகேவா? ஆப்ஷன் சி கொடுத்துருக்கு. இது எப்போ கேட்கப்பட்ட கொஸ்டின் அப்படின்னா 2004 கேட்கப்பட்ட கொஸ்டின். இந்த இருக்குது ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு போகலாம். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் 4. ஒரு ஸ்க்ரூ கேஜ் அதோடைய லீஸ்ட்டு கவுண்ட் கொடுத்துருக்கு. எவ்வளோ அப்படின்னா 0.01 மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸ்க்ரூ கேஜ்னால் திருகலவை. அப்புறம் அதில் 50 டிவிஷன் இருக்குது சர்க்குலர் ஸ்கேலில் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்க்குலர் ஸ்கேலில் 50 டிவிஷன்ஸ் இருக்குது. பிட்ச்சு கேட்குறாங்க, ஸ்க்ரூ கேஜுடைய பிட்ச்சு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபார்முலா போடலாம். என்ன ஃபார்முலா போடலாம்னா, இப்போ ஸ்க்ரூ கேஜ்னு வச்சுக்கோம். ஸ்க்ரூ கேஜ்னா பிட்ச்சுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. பிட்ச்சுனா அது நகரக்கூடிய தூரம், அது நகரக்கூடிய ஹரிசண்டல் டிஸ்டன்ஸ். பிட்ச் இஸ் ஈக்குவல் டு பிட்ச்சுன்னு நான் நேரடியாக லீஸ்ட் கவுண்ட் நினைப்போம். லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு மீச்சிட்டு மதிப்பு இஸ் ஈக்குவல் டு பிட்ச்சு டிவைடட் பை நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் இன் எ சர்க்குலர் ஸ்கேல். இதான் ஃபார்முலா. பிட்ச்சு அப்படின்னா புரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புரி இஸ் ஈக்குவல் டு, அதான் ஒரு புரி, ஒரு மீச்சிற்றளவு. இது வந்து வட்டக்கோடியில் உள்ள அளவுகளின் எண்ணிக்கை. இதில் நான் என்ன பண்ணுறேன்னா பிட்ச்சு கண்டுபிடிக்கிறேன். பிட்ச் இஸ் ஈக்குவல் டு லீஸ்ட் கவுண்ட். லீஸ்ட் கவுண்ட் நமக்கு என்ன ஆயிரும்? இது போய் மல்டிபிள் ஆகுமா? அப்போ லீஸ்ட் கவுண்ட் என்ன ஆயிரும்? 0.01 மில்லிமீட்டர் இன்ட்டு எவ்வளோ டிவிஷன்ஸ் கொடுத்துருக்கு? 50 டிவிஷன் சர்க்குலர் ஸ்கேலில் இருக்குது. அப்போ 50. ஓகேவா? அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ எப்படி எழுதுறேன் பாருங்களேன். 0.01 இன்ட்டு 10⁻³ இன்ட்டு 50. ஓகேவா? என்ன பண்ணுறேன்னு புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ இதையும் எழுதுனோம்னா 1 2 1 இன்ட்டு 10⁻² இன்ட்டு 10⁻³ இன்ட்டு 50. அப்போ 1 இன்ட்டு 50 நமக்கு என்ன ஆயிரும்? 50. 50 இன்ட்டு 10⁻⁵. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 1 2 0.50 இன்ட்டு 10⁻³ ஓகேவா? இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஆன்சரு 0.5 மில்லிமீட்டர் அப்படின்னு எழுதலாம். 0.5 மில்லிமீட்டர் ஆன்சர். ஓகேவா? என்ன ஃபார்முலா போட்டேன்னு புரியுதா? திருகு அளவியாக இருந்தால் இதான் ஃபார்முலா. மீச்சிட்டு மதிப்பு இஸ் ஈக்குவல் டு பிட்ச் பை நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் இன் சர்க்குலர் ஸ்கேல். அடுத்து இது எப்போ கேட்கப்பட்ட கொஸ்டின் அப்படின்னா நீட் 2020 கேட்கப்பட்ட கொஸ்டின். 2020 போயிட்டா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் அது எப்போ கேட்கப்பட்டதுன்னா 2019 கேட்கப்பட்டது. சரி, ஓகே. அப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் பர்சன்டேஜ் எரர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா x இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் b பவர் 1/2 டிவைடட் பை c பவர் 1/3 d பவர் 3 இப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை முன்னாடி கொண்டு வர போகிறேன். எப்படி கொண்டு வர போகிறேன் அப்படின்னா அந்த ஃபார்மெட்டில் எழுத போகிறேன். என்ன ஃபார்மெட் எழுதுனா ΔX/X இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயராக இருந்தால் முன்னாடி கொண்டு வந்துடணும். 2 இன்ட்டு ΔA/A ப்ளஸ் 1/2 மேலே இருக்கா முன்னாடி கொண்டு வந்துடணும். 1/2 ΔB/B ப்ளஸ் 1/3 மேலே இருக்கா முன்னாடி கொண்டு வந்துடணும். 1/3 ΔC/C ப்ளஸ் 3 முன்னாடி இருக்கா முன்னாடி கொண்டு வந்துடணும். ΔD/D. இப்போ இதை ரிலேட்டிவ் எரரில் இருக்குது. எப்படி பர்சன்டேஜ் எரராக மாற்றுறது அப்படின்னா இந்த பக்கமும் 100 மல்டிபிள் பண்ணோம்னா பர்சன்டேஜ் எரராக மாறிக்கிறோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 2 பக்கமும் 100 மல்டிபிள் பண்ணுறேன். மல்டிபிள் பண்ணால் நமக்கு எப்படி வந்துடும்னா இதனுடைய பர்சன்டேஜ் எரர் அதுக்கு நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா AC = 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 இன்ட்டு 1% ப்ளஸ் 1/2 இன்ட்டு ΔB/Bக்கு பதிலாக பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2% கொடுத்துருக்காங்க. 2% ப்ளஸ் ΔC/C அதாவது 1/3 இன்ட்டு ΔC/C. ΔC/C எவ்வளோ கொடுத்துருங்கன்னா 3% கொடுத்துருக்கு. 3%
ப்ளஸ் 3 இன்ட்டு del d by d, டியோட பர்சன்டேஜ் எவ்வளோ 4%. அப்போ நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 2 இன்ட்டு 1 2 ப்ளஸ் 1/2 இன்ட்டு 2 அப்போ 1% ப்ளஸ் 1/3 இன்ட்டு 3 1 ப்ளஸ் 3 இன்ட்டு 12 ஓகேவா. அப்போ 2 + 1 3 4 12 16% ஆன்சர். ஆமாம் 2019 கேட்டது ஆன்சர் வந்து 4th கொஸ்டினுக்கு வந்து 16%. ஓகேவா, இது ஆன்சர். இது 2019 கேட்கப்பட்டது. ஃபாலோ பண்ணிங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். 6th கொஸ்டின். இது எப்போ கேட்கப்பட்டது அப்படின்னா 2019 ஒடிஷா நீட் 2019 கேட்கப்பட்டது. அப்போ ஒரு மெயின் ஸ்கேல் ஆஃப் வெர்னியர் கேலிபர்ஸ் ஹஸ் n divisions per centimeter. அதில் என்ன இருக்குன்னா n division per centimeter இருக்குது. சரி ஓகே. அதில் n divisions ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் வந்து n - 2 டிவிஷன்ஸ்னால் மெயின் ஸ்கேலில் கோயின்சிடாக இருக்குது. த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் தி வெர்னியர் கேலிபர் கேட்குறாங்க. ஓகேங்களா, எப்போவுமே வெர்னியர் ஸ்கேலில் தான் அளவு கூட இருக்கும், மெயின் ஸ்கேலில் அளவு கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, எப்படின்னா NVSD = n + 1 MSD அப்படின்னு போடலாம். இப்போ நான் அதே மாதிரி போடுறேன் பாருங்கள். அவங்க கொடுத்துட்டாங்க, என்ன கொடுத்துட்டாங்கன்னா n divisions ஆஃப் வெர்னியர் ஸ்கேலு n - divisions ஆஃப் மெயின் ஸ்கேலோட கோயின்சிட் ஆகுது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா NVSD = n - 1 MSD அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சு சொல்கிறாங்கன்னா லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. அப்போ லீஸ்ட் கவுண்டுக்கு என்ன பண்ணலாம்னா லீஸ்ட் கவுண்ட்னா மீச்சிட்டு அளவு. லீஸ்ட் கவுண்ட் = 1 MSD - 1 VSD. ஓகேங்களா, நமக்கு 1 MSD தெரியும், என்னென்னா மெயின் ஸ்கேலாக இருந்தாலும் சரி 1 MSDனா 1 மில்லிமீட்டர் தான். அப்போ 1 MSD அப்படியே இருக்கட்டும், 1 VSD மட்டும் கண்டுபிடிக்கணும்னா இதை யூஸ் பண்ணணும். நான் இதுலேருந்து 1 VSD மட்டும் கண்டுபிடிக்கணும், VSD அப்படியே வச்சுக்கிறேன், என்ன இங்கே கொண்டாந்துருவேன். அப்போ எனக்கு எப்படி வந்துருக்குன்னா 1 VSD = இந்த எண் இங்கே வந்துருச்சா n - 1 n இன்ட்டு MSD. இதான் 1 VSDயோட வேல்யூ. இப்போ கொண்டு போய் இதில் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? லீஸ்ட் கவுண்ட் = 1 MSD அப்படியே இருக்கும் மைனஸ் 1 VSD நம்ம கண்டுபிடிச்சது n - 1 இன்ட்டு MSD. MSDயை காமனாக வெளியில் எடுத்துருவோம். எழுதிட்டு என்ன கிடைக்கும்னா 1 - n - 1 / n இன்ட்டு MSDன்னு கிடைக்கும். இந்த n பை கிராஸ் மல்டிபிள் ஆகும். அப்போ n - n + 1 / n இன்ட்டு MSD அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, அப்போ இந்த எண்ணையும் இந்த மைனஸ் எண்ணையும் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ எனக்கு என்ன ஆன்சர் பண்ணால் 1/n இன்ட்டு MSDன்னு கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ அவங்க என்ன டிவிஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1/n MSD. ஒரு MSDங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா த மெயின் ஸ்கேல் ஆஃப் வெர்னியர் ஹேஸ் n divisions per centimeter. ஓகேங்களா, n divisions per centimeterனா ஒரு சென்டிமீட்டருக்கு இத்தனை டிவிஷன் இருக்குது. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா 1 MSDனா 1/n இன்ட்டு சென்டிமீட்டர் அப்படின்னு ஆன்சர் எழுதலாம். ஓகேங்களா, ஒரு MSDங்கிறது ஒரு சென்டிமீட்டர் அப்படிங்கிறீங்க அங்கே கொடுத்துருக்காங்க, அதான் நம்ம ஆன்சராக எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ரஃப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். இது எப்போ கேட்கப்பட்டதுன்னா 2018 கேட்கப்பட்டது. ஒரு ஸ்டூடெண்ட்டு டயாமீட்டர் ஆஃப் த பாலை மெஷர் பண்ணுறாரு. எதை யூஸ் பண்ணி அப்படின்னா ஸ்க்ரூ கேஜ். அப்போ ஸ்க்ரூ கேஜோட டயாமீட்டருக்கான ஃபார்முலா நான் இப்போ எழுதி போடுறேன், அதை பார்த்துங்க. அப்போ ஒரு 2 லீஸ்ட் கவுண்ட் கொடுத்துருக்காங்க 0.001 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சரும் சென்டிமீட்டரில் கொடுத்ததுனால நம்ம எதுக்கும் மாற்ற வேண்டியதில்லை. மெயின் ஸ்கேல் ரீடிங் கொடுத்துருக்காங்க 5 மில்லிமீட்டர். அப்போ MSR அப்படிங்கிறது 5 மில்லிமீட்டர். 0 ஆஃப் த சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் கோயின்சிட் வித் 25 டிவிஷன்ஸ் ஆஃப் தி ரெஃபரன்ஸ் லெவல். அப்படின்னா 25 அப்படிங்கிறது VSR வெர்னியர் ஸ்கேல் ரீடிங், அதாவது CSR சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் 25ங்கிறது. 0 எரர் அப்படின்னா -0.004 சென்டிமீட்டருங்கிறது 0 எரர். ஓகேங்களா, 0 எரர்னால் நம்ம ஆட் பண்ணிக்கணும், இல்லை மைனஸ் பண்ணிக்கணும் இந்த இடத்துல. ஓகேங்களா, ஏன்னா மைனஸ் பண்ணால் தான் 0 எரர் கரெக்ட் ஆகும். கரெக்ட் த டயாமீட்டர் பால் அப்படின்னு கேட்குறது. அப்போ டயாமீட்டர் = MSR + VSR இன்ட்டு லீஸ்ட் கவுண்டு -0 எரர். இதுதான் ஃபார்முலா. அப்போ மெயின் ஸ்கேல் ரீடிங் MSR எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னா 5 மில்லிமீட்டர். நமக்கு ஆன்சர் சென்டிமீட்டர் இருக்கிறதுனால மில்லிமீட்டர் சென்ட்ரிக் மீட்டராக மாற்றணும். அப்போ 5 மில்லிமீட்டர் அப்படின்னா 0.5 சென்டிமீட்டர் ப்ளஸ் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோ அப்படின்னா 25 டிவிஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ 25 தான் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங். 25 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ அப்படின்னா 0.001 சென்டிமீட்டர். 001 சென்டிமீட்டர் மைனஸ்
ஜீரோ எரர் எவ்வளோ அப்படின்னா -0.004. அப்போ -0.004 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்போ இது எப்படி மாறிக்கணும்னா 0.5 சென்டிமீட்டர் ப்ளஸ் 25 போய் இங்கே மல்டிப்ளை ஆகும்போது 0.025 இந்த மைனஸ் போய் இதோட ப்ளஸ் ஆகும் ப்ளஸ் 0.004. அப்போ 0.5 சென்டிமீட்டர் ப்ளஸ் இது 25 இது ஒரு 4 0.029 சென்டிமீட்டர். ரைட்டா? அப்போ நமக்கு இப்படி வந்துடும். எப்படி வந்துடும் அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 0.0 அப்படியே வந்துடும். நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன் 9.2 அப்படியே வந்துடும். இங்கே ஒரு 0.5 இருக்குது. அப்போ 5 0.529 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்துடும். ஆன்சர் டி. ஓகேங்களா? இது 2018 கேட்கப்பட்டது. ஃபாலோ பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு போகலாம். அடுத்த 7th கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம இந்த மாடலில் போட்டுக்கிறோம். அதாவது 8th கொஸ்டின் ஆல்ரெடி இந்த மாடலில் போட்டுக்கிறோம். என்ன போட்டுக்கிறோம்னா P = a³ b² cdன்னு போட்டிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் 2 × ΔA/A ப்ளஸ் 2 × ΔB/B ப்ளஸ் ΔC/C × D. அதாவது 2013 கேட்கப்பட்ட கொஸ்டினை அதை நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஹோம்ஒர்க்கை ட்ரை பண்ணிக்கோங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு ஆன்சர் கூட நான் சொல்லிடுறேன். 8th கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து 14%. நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம்ல எத்தனை கொஸ்டினா 5வது கொஸ்டின் மாடலு. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை போட்டிருங்க அந்த கொஸ்டினை. அடுத்த ஒரு கொஸ்டின் இருக்குது 9th கொஸ்டின். அதை வேணும் நான் போடுறேன். ஒரு ஸ்டூடெண்ட் மெஷர்ஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ஸ் இன் த ஃப்ரீ ஃபால் ஆஃப் எ பாடி இனிஷியல் அட் ரெஸ்ட் அப்போ u0 in a given time. He uses the data to determine estimate g the acceleration due to gravity. g வந்து acceleration due to gravity அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் அவர் டிட்டர்மின் பண்ணுறாரு. அதை தான் கஷ்டம்னு பார்ப்போம். If the maximum percentage errors in the measurement of distance and the time are E1 E2. அப்போ பர்சன்டேஜ் எரர் வந்து டிஸ்டன்ஸுக்கு வந்து E1னும் டைமுக்கு வந்து E2னும் கொடுத்துட்டாங்க. பர்சன்டேஜ் எரர்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பர்சன்டேஜ் எரர் இந்த G கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபாலில் என்ன ஃபார்முலானா S = UT + 1/2 AT² அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஃப்ரீ ஃபால்னு வரும்போது A 0 G ஆகிடும், U 0 ஆகிடும். அப்போ எஸ்ங்கிறது H ஆகிடும். H = 1/2 GT² அப்படிங்கிற ஃபார்முலா மாறிடும். இப்போ நமக்கு இதோட எரர் தான் கேட்குறாங்க. அப்போ G அப்படியே வச்சுக்கிட்டோம்னா T² கீழே வந்துடும். அப்போ H/T². சார் 1/2 அதையும் கூட போட்டுக்கிறேன் 2H/T² அப்படின்னு வச்சுக்கோமே. இப்போ 2க்கு வந்து எரர் கிடையாது, டைமென்ஷன் கிடையாது. ஏன்னா அது கான்ஸ்டன்ட், அதுக்கு எரர் எதுவுமே கிடையாது. அப்போ நான் மிச்சத்துக்குள்ள எரர் போட்டேன்னா இது ரெண்டு மல்டிப்ளிகேஷனில் டிவைஷனில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும் ΔH/H ப்ளஸ் 2 × ΔT/T = ΔG/Gன்னு எழுதுவேன். எரர் மல்டிப்ளிகேஷன் ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டேன். ஓகேங்களா? இப்போ பர்சன்டேஜ் எரருக்கான ஃபார்முலா கொண்டாந்து அப்ளை பண்ணுறோம். ΔH/H அவங்களே பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. பர்சன்டேஜ் கொடுக்கல E1ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ E1 ப்ளஸ் 2 × ΔT/T டைமில் ஏற்படக்கூடிய பர்சன்டேஜ் எரர் E2 = ΔG/G அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? இது எப்போ கேட்கப்பட்ட கொஸ்டின் அப்படின்னா 2010 JEE மெயின்ஸில் கேட்கப்பட்டது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாம். எரர் இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர். ரேடியஸ் ஆஃப் ஸ்பியரில் எரர் ஏற்படுது. வால்யூம் ஆஃப் த ஸ்பியரில் என்ன இதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ ரேடியஸ் ஆஃப் ஸ்பியரில் பர்சன்டேஜ் எரர் வந்து 2% கொடுத்துருக்கு. அப்போ ΔR/R = 2% கொடுத்துருக்கு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வால்யூமில் ஏற்படக்கூடியது. அப்போ V = 4/3 πr³ அப்படிங்கிறது தான் ஸ்பியரோட வேல்யூமு. அப்போ நான் ஃபார்முலா போட்டேன்னா இது கான்ஸ்டன்ட்டு, இது கான்ஸ்டன்ட்டு, இது கான்ஸ்டன்ட்டு. மிச்சம் உள்ளதுக்கு மட்டும் ஃபார்முலா போட்டோம்னா ΔV/V = R³ போட்டோம்னா ΔR/Rன்னு வந்துடும். அப்போ ΔV/V = 3 × ΔR/R. ΔR/R எவ்வளோன்னு சொல்லியிருக்கோம் 2%. ரேடியஸில் ஏற்படக்கூடிய பர்சன்டேஜ் எரர் 2%. அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 6%ன்னு ஆன்சர் வரும். ஓகேங்களா? இது வந்து 10வது கொஸ்டின் 2008 கேட்கப்பட்டது. ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்த கொஸ்டின் இது எப்போ கேட்கப்பட்டது அப்படின்னா 1996 கேட்கப்பட்டது. கொஸ்டின் என்னென்னா டென்சிட்டி ஆஃப் த கியூப் கண்டுபிடிக்க போகிறோம். மாஸ் கொடுத்துருக்கு, லென்த், அதில் ஏற்படக்கூடிய பர்சன்டேஜ் எரர்ஸ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? அப்போ டென்சிட்டி, மாஸ், வால்யூம் இது 3 வர்ற மாதிரி ஏதாவது ஃபார்முலா போடணும். அப்போ என்ன ஃபார்முலா போடலாம் ρ = மாஸ் பை வால்யூம்னு போடலாம். ஆனால் அவங்க ΔV/V கொடுக்கல.
del(L)/L தான் கொடுத்துருக்காங்க. அப்போ விஏ எல்லாம் மாற்றணும் எப்படி மாற்றலாம்? ரோ ஈக்குவல் டு மாஸ் பை லென்த் கியூப் தான் வால்யூம். ஓகேவா? அப்போ லென்த் கியூப் தான் வால்யூம்ங்கிறப்ப ஃபார்முலா எப்படி மாறும்? del(ρ/ρ) இஸ் ஈக்குவல் டு del(m/m) ப்ளஸ் 3 இன்ட்டு del(L/L)ன்னு மாறிடும். அப்போ del(m/m) மாசில் ஏற்படக்கூடிய பர்சன்டேஜ் எரர். மாசில் ஏற்படக்கூடிய பர்சன்டேஜ் எரர் எவ்வளவு? 3 ப்ளஸ் 3 இன்ட்டு லென்த்தில் ஏற்படக்கூடிய பர்சன்டேஜ் எரர். லென்த்தில் ஏற்படக்கூடிய பர்சன்டேஜ் எவ்வளவு? 2. அப்போ 3 + 6 இஸ் ஈக்குவல் டு 9% ஆன்சர். ஆமாம், 9%. அடுத்த கொஸ்டின், 12வது கொஸ்டின். கைனடிக் எனர்ஜி கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு 1/2 mv². இந்த ஃபார்முலா போட்டு, ஓகேவா, 1/2 டைமென்ஷன் கிடையாது, del(m/m) 2v del(v) போட்டு ஆன்சர் கொண்டாந்துருங்க. அது எப்போ கேட்கப்பட்டதுன்னா 1995 கேட்கப்பட்டது. 1995 கேட்கப்பட்டது. என்ன கொஸ்டின்னா நான் கொஸ்டினை படிச்சிடுறேன். பர்சன்டேஜ் இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸ் அண்ட் ஸ்பீட் ஆர் 2 × 3%. மாஸில் ஏற்படக்கூடியது 2, வெலாசிட்டியில் ஏற்படக்கூடியது 3. அப்போ கைனடிக் எனர்ஜி 1/2 mv² ஏற்படக்கூடியது என்னென்னு கேட்குறாங்க. del(KE/KE) இஸ் ஈக்குவல் டு 1/2. அது வராது, 1/2 விட்டுறலாம். மாஸ் அப்படிங்கிறத மட்டும் தான் எடுத்துக்கணும். அப்போ del(m/m) ப்ளஸ் 2 இன்ட்டு del(v/v) அந்த ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்த கொஸ்டின் போகலாம். தேர்ட்டீன்த் கொஸ்டின். இப்போ டென்சிட்டியில் ஏற்படக்கூடிய மேக்ஸிமம் எரர். இது வந்து நம்பர்ஸ் கொடுத்து டேட்டா கொடுத்து போடக்கூடிய கொஸ்டின். நான் போடுறேன், ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு. இப்போ ஒரு பொருள் அதோட வெயிட் கொடுத்துருக்கு. எவ்வளோ வெயிட்னா இது 1991 கேட்கப்பட்ட கொஸ்டின். ஒரு பொருள் அதோட வெயிட் வந்து 22.42 கிராம் வெயிட்டு. அதை வந்து அதோட வால்யூமை நம்ம மெஷர் பண்ணுறோம். 4.7 cc. ஓகேங்களா? இந்த பாசிபிள் எரர் இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸ் வந்து 0.01 கிராமு, வேல்யூம் வந்து 0.1 cc. இதுதான் பாசிபிள் எரர். அப்படின்னா ஒன்றும் இல்லை, del(m) del(v). அப்போ இது வந்து del(m) del(v). பாசிபிள் மாஸ் எரர் இந்த மாசு, பாசிபிள் எரர் இந்த வேல்யூமு. வெயிட்டு அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, m g இது ரெண்டும் சேர்ந்தது தான் வெயிட்டு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் எரர் இருந்தால் டென்சிட்டி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 12. ஆமாம், ஜியை மல்டிபிள் பண்ணலை அவங்க. நம்ம ஜியை மல்டிபிள் பண்ணாமல் நேரடியாக மாஸ் எடுத்துட்டாங்க. சரி, ஓகே, அவங்க கொடுத்துருக்க முன்னாடி எடுத்துக்குவோம். ஓகே, இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இது மாசுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இது மாசு, இது வால்யூமு, இது என்ன. அப்போ நம்ம என்ன ஃபார்முலா போடணும்னா ρ இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம்ங்கிறது தான் ஃபார்முலா. இது எப்படி மாற்றி எழுதலாம்? del(ρ/ρ) இஸ் ஈக்குவல் டு del(m/m) ப்ளஸ் del(v/v) இப்படி வரும். ஓகேவா? இதில் del(ρ) அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியும். del(ρ)ங்கிறது தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். ρ அப்படின்னா என்ன தெரியும்? ரோனா உண்மையான மாசு பை உண்மையான வால்யூம். உண்மையான மாஸ் யாருன்னா இது, உண்மையான வால்யூம் யாருன்னா இது. ஓகேங்களா? அப்போ இதை கொண்டாந்து இதில் அப்ளை பண்ணணும், இதை கொண்டாந்து இதில் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் ரோ கண்டுபிடிச்சாச்சு. del(m)னா இதான் del(m). எம் உண்மையான எம் யார்? இந்த இருக்குது உண்மையான எம் 22.42, அதை இங்கே அப்ளை பண்ணணும். del(v)ங்கிறது இந்த இருக்குது 0.1 cc. v அப்படிங்கிறது யாருன்னா இதை அப்ளை பண்ணணும் 4.7 cc. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடுங்க. del(p)க்கு நமக்கு என்ன பண்ணிடும்? வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா? அதுக்கு வேல்யூக்கு எவ்வளோ ஆன்சர் அப்படின்னா 2%. ஆமாம், 2% ஆன்சர் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் விளாட்டி நான் போட்டு காமிக்கிறேன். அடுத்த கொஸ்டின் 2020 கேட்கப்பட்ட கொஸ்டின். அடுத்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குன்னா 9.9 மீட்டரையும் 0.0099 மீட்டரையும் மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் அடிப்படையில் ஒரு விஷயத்தை நம்ம சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் மினிமம் டிஜிட் தான் ஆன்சர்லேயும் மெயின்டைன் ஆகணும். இங்கே பாருங்களேன், பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கேயும் 2 டிஜிட் தான், பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கேயும் 2 டிஜிட் தான். அப்போ ஆன்சர்லேயும் 2 டிஜிட் தான் பாயிண்ட்டுக்கு அப்புறமும் மெயின்டைன் ஆகும். ஓகேங்களா? காரணம் என்ன? குறைஞ்சபட்ச டிஜிட் யார் இருக்காங்களோ அவங்க தான் ஆன்சரில் மெயின்டைன் ஆவாங்க. இப்போ நான் மைனஸ் பண்ண போகிறேன். 99
0.0099. அப்போ மைனஸ் பண்ணோம்னா இங்கே இருக்கதா அர்த்தம். அப்போ 10 1 ஆகிடும். அப்போ 9 ஆகிடும், 8 ஆகிடும். 9 9 0, 8 8, 9 9. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் தான் மெயின்டைன் ஆகணும். அப்போ 9.98 அப்படின்னு எழுதலாம் ஆன்சர். இங்கே 5க்கு மேலே இல்லை, நான் விட்டுட்டேன். இங்கேயும் 5க்கு மேலே இல்லை, விட்டுட்டேன். அப்போ 9.98 ஆன்சரு. 14வது கொஸ்டினுக்கு 9.98 ஆன்சர் கரெக்டு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாம். இது 14வது நம்பரு, 14வது கொஸ்டின். அடுத்து 15வது கொஸ்டின் 2020 கேட்கப்பட்டது. டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸு கேட்குறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸோட டைமென்ஷன் என்ன? ஃபோர்ஸ் பை ஏரியா, அதான் ஃபார்முலா. ஃபோர்ஸுங்கிறது என்னது? மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் டிவைடட் பை ஏரியா. மாஸ் அப்படின்னா எம்முன்னு சொல்லுவோம். ஆக்சலரேஷன் அப்படின்னா லென்த்து பை, அதாவது வெலாசிட்டி பை டைமு. வெலாசிட்டி பை டைம் பிரித்தோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் ஸ்கொயரு. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் ஸ்கொயரு டிவைடட் பை ஏரியா அப்படின்னா லென்த்தோட ஸ்கொயரு. ரைட்டா? அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எம்மு இந்த எல் ஸ்கொயர் இதில் போய் மல்டிபிள் ஆகும். அப்போ எம்எல் பை எல் ஸ்கொயரு டி ஸ்கொயர் ஆகும். இதுவும் கேன்சல் ஆகிரும். அப்போ எம்மு L-1 T-2 அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரெஸ்ஸுடைய டைமென்ஷன். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், சேம் டைமென்ஷன் யாருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் டைமென்ஷன்ஸ் கொஸ்டின்ஸ் ஈஸியாக போட்டுக்குங்க. அதில் சேம் டைமென்ஷன் யாருக்குன்னா ஒர்க்குக்கும் டார்க்குக்கும் சேம் டைமென்ஷன் தான் இருக்கும். ஒர்க்குனா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸு, டார்க்னாலும் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் தான். அப்போ ரெண்டுக்கும் சேம் டைமென்ஷன் இருக்கும், அதை பார்த்துக்குங்க. அடுத்து 17வது கொஸ்டின், μ0 ε0 ஹோல் பவர் -1/2 இதனுடைய டைமென்ஷன் கேட்குறாங்க. இது யாரோட ஃபார்முலானா எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பாடம் படிப்போம். அதில் என்ன ஃபார்முலா சொல்லியிருப்பாங்கன்னா C=1/√μ0 ε0ன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபார்முலாவில் ஒரு வடிவம் மாதிரி தான் இது இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பக்கம் வெலாசிட்டி போடணும்னா இதை இந்த ஃபார்மேட் கொண்டு வரணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை மேலே இதை எப்படி எழுதலாம்னா C=1/ε0 ஹோல் பவர் 1/2ன்னு எழுதலாம் ரூட்டை. இப்போ நான் இதை மேலே கொண்டு போகிறேன், ε0 ஹோல் பவர் -1/2 வரும். ரைட்டா? அப்போ சிங்கிறது நமக்கு என்ன மாறிடும் அப்படின்னா அப்படியே தான் இருக்கும். அப்போ இது யாரோட டைமென்ஷன் ஈக்குவல்னா LT-1 சொல்லக்கூடிய வெலாசிட்டியோட டைமென்ஷனுக்கு ஈக்குவல். காரணம் என்ன? C= தான் இந்த ஃபார்முலா. ஓகேவா? ஃபாலோ பண்ணிங்க. ரைட், ஓரளவுக்கு நம்ம கொஸ்டின்ஸ் போட்டிருக்கிறோம். இன்னும் ஒரு 15 கொஸ்டின்ஸ் போட்டோம். இது எல்லாமே பார்த்தோம்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்டது தான். இதன் அடிப்படையில் டைமென்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ், அதன் அடிப்படையிலான கொஸ்டின்ஸ் அதெல்லாம் என்ன பண்ணிக்கிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்து எந்த பாடம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் சும்மா ரீகால் மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு யூஸ் ஆகலாம். ஓகேங்களா? எந்த கொஸ்டின் நீங்கள் போடணும்னு சொன்னீங்கன்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ.